எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா ஒரு வார்த்தை வழிபட்டிருக்காருன்னா இது சாதாரண இடமா இருந்திருக்காரு. கண்டிப்பா சார். விஜயநகர பேரரசு கட்டினாங்கன்னு ஒரு விஷயம் சொல்லுது. அதிகாரப்பூர்வமா தகவல் வேணும் அப்படின்னா தொல்லியல் துறையால் மட்டும்தான் அதை கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். அதனால கண்டிப்பா இதை அவங்க கவனத்துக்கு கொண்டு போங்க. நானும் என்னால முடிஞ்சாலே கொண்டு போறேன். யோக லிங்கேஸ்வரர் கோவிலை அடுத்து நாம பயணிக்க போற கோவில் தான் நிறைய ரகசியங்கள் கல்வெட்டுகள் புதைந்து இருக்குன்னு சொல்றாங்க. உடனே அந்த கோவிலை நோக்கி எங்க பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். அந்த கோவில் போற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அருணகிரிநாதரின் உருவத்தை நாங்க பாப்போம்னு. இப்ப நம்ம அந்த தீர்த்தம் சிவபெருமான பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் அருணகிரிநாதர் முள்ளன்றம் மெத்தவாடின்ற இடத்துல பிறந்தாருன்றதுக்கும் ஒரு அருணகிரிநாதரோட கல்வெட்டும் உருவ சிலையும் இருக்கு. தொடர்ந்து அருணகிரிநாதர் பயணம் தொடரும். வாங்க அந்த கல்வெட்டை பார்ப்போம். அந்த கோவில்ல தான் திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு காகிதத்தை எங்க கிட்ட கொடுத்தாரு. அதுல சில ரகசியங்களும் அருணகிரிநாதர் பற்றிய சில முக்கியமான குறிப்புகளும் இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் பிறந்த விவரம் 1490 சென்னை அரசாங்க கையெழுத்து பிரதிநிலை உள்ள விவாகரத்த மாளிகை என்ற வடமொழி நூலில் அருணகிரிநாதரை முள்ளண்டித்து கவிகளில் ஒருவர் என கூறுகிறது. அருணகிரிநாதர் முள்ளன்றம் கிராமத்தில் பிறந்தவன்ற சாட்சி இந்த பேப்பரும் அந்த கல்வெட்டும் தான். ஸோ இது கொடுத்தாரு. இந்த முள்ளன்றம் இதுக்கு முன்னாடி மெத்தைவாடின்ற ஒரு ஊர் பேர்ல இருந்திருக்கு. மெத்தைவாடி தான் மெத்த பாடியாமாயி அதுக்கப்புறம் முள்ளன்றம் மாறி இருக்கு. அருணகிரிநாதருக்கு ராஜநாத கவின்னு ஒரு பேர் இருந்திருக்கிறதா சொல்றாங்க. அருணகிரிநாதரோட அம்மா பேர் அபிராமி நாயகி. இதுவும் ஒரு பெரிய அதிசயம். அருணகிரிநாதரோட அம்மா பேர் யாருக்குமே தெரியாது. இந்த பேப்பர்ல இருக்கு. அருணகிரிநாதர் அம்மா பேர் அபிராமி நாயகி, அப்பா பேரு சோனதரர். இந்த கோவிலை சுற்றி நிறைய ஜீவசமாதிகள் இருந்துச்சு. இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க யோக லிங்கேஸ்வரர் கோவில் போலவே இந்த கோவிலும் சிதிலமடைந்துதான் இருந்துச்சு அப்படின்னு. இந்த கோவில ஊர் மக்களும் தன்னார்வலர்களும் சிவனடியார்களும் சேர்ந்து சரி செய்ய எண்ணிய போது தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டதாகவும், பின்னர் சில குறிப்புகளை வச்சு பார்த்த போது தனித்தனியே இருந்த ஜீவசமாதிகள் தான் காரணம் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. பின்னர் பூஜைகள் எல்லாம் செஞ்சு ஜீவசமாதியில் இருந்த ஆன்மாக்களை எல்லாம் ஒன்று திரட்டி கோவில் அமைச்சு ஒரே இடத்துல வழிபாடு செய்ய கோவில் புனரமைப்பு இனிதே தொடங்கியது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த கோவில்ல 80% வேலைகள் முடிஞ்சிருக்கு. அருணகிரிநாதரோட கல்வெட்ட ஒரு உருவம் இங்க ஒரு தூண்ல இருக்கிறதா சொன்னாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருப்ப இதெல்லாம் இல்ல. இந்த கோவிலை அப்பதான் கட்டிட்டு இருந்தாங்க. இதுவும் ஒரு புராதன கோவில் தான். சதலமடைஞ்ச கோவில இங்க இருக்கிற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை வச்சு பிளஸ் இங்க இருக்கிற வாலண்டியர்ஸை வச்சு ஒவ்வொரு தூணா தேடி தேடி கட்டின கோவில் தான் இது. அதுல இந்த தூண்ல அருணகிரிநாதர் படம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த உருவம் அருணகிரிநாதரோட கல் சிற்பம். இதுக்கப்புறம் உள்ள பாத்தீங்கன்னா நிறைய கல்வெட்டு இருக்கு. அருணகிரிநாதர் பத்தின கல்வெட்டும் இந்த ஊரை பத்தின கல்வெட்டு இருக்கு. அதையும் பாருங்க.